சிவகலையாளினி அவர்கள் அன்னதானத்தின் பெருமை குறித்து சின்னதாக சுருக்கமாக ஒரு கதை சொல்லுவாங்க. தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தின் பெருமையை. அன்னை தமிழை வணங்குகின்றேன், வான்புகள் வள்ளுவரை வணங்குகின்றேன், என் அன்னை தந்தையை வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அன்னதான கதையை பற்றி பேச உள்ளேன். காசி மாநகராட்சியில் குஷ்டரோகி பிச்சைக்காரர் இருந்தார். அவருடன் 3 நாய்களும் இருந்தது. தினமும் காலை எழுந்து குளித்துவிட்டு பிச்சை எடுக்க செல்வார். சென்று அதில் கிடைத்த உணவை 4 பங்காக பிரித்து 3 பங்கை 3 நாய்களுக்கு கொடுத்துவிட்டு 1 பங்கை தான் சாப்பிடுவார். இப்படியே சில நாட்கள் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் சாப்பாடு மிக அதிகமாக கிடைக்கவில்லை. இருந்தாலும் அந்த சாப்பாட்டை 4 பங்காக பிரித்து 3 பங்கை 3 நாய்களுக்கு கொடுத்துவிட்டு 1 பங்கை தான் சாப்பிடலாம் என்று செல்லும்போது இன்னொரு பிச்சைக்காரர், நான் சாப்பிட்டு 3 நாளாகிவிட்டது, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சாப்பாடு இல்லைன்னு சொல்லாமல் அவரை கூப்பிட்டு சாப்பாடு தரலான்னு தரும்போது அந்த புதுசாக வந்த பிச்சைக்காரர், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். எனக்கு நீங்கள் யாரெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுன்றீங்க, வந்து சாப்பிடுங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் யாருன்னு சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவர். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. இருந்தாலும் அந்த பொது பிச்சைக்காரர் கேட்காம, நான் யாருன்னு உங்களுக்கு சொல்லிட்டு தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு குஷ்டரோகி பிச்சைக்காரர் சொன்னார், நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால் நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னார். சரி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமே, இப்போ யாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீ தான் காசியில் உள்ள சிவபெருமான் அப்படின்னு சொன்னோடனே காசியில் உள்ள சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி தராரு. குஷ்டரோகம் எல்லாம் பறந்து போயிடுது. அப்போ குஷ்டரோகி பிச்சைக்காரர் கேட்குறாரு, காசியில் இவ்வளோ பேர் இருக்கும்போது ஏன் என்கிட்ட மட்டும் வந்த அப்படின்னு கேட்கும்போது, நீ பிச்சை எடுத்த சாப்பாட்டை 3 நாய்களுக்கும் நீ தினமும் கொடுக்குறனால தான் உன்கிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போதும் நம்மள்கிட்ட இருக்கிற சாப்பாட்டை ஒரு வேளையாவது அன்னதானம் பண்ணணும். நன்றி, வணக்கம். நடராஜர் பாட்டு. தரிசனம் கண்டவர்க்கு மறுஜனனம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை, இரவு பகல் இடைவிடா ஏகரச பக்தி, இன்பம் ஒரு ஆனந்தம் பொங்கி வரும் பக்தி, பரவி வரும் அவன் அருகில் அனுமாதி சிக்தி, பணிந்து வந்து சிற்றம்பலத்தை வலம் சுற்றி சொப்பனம் கண்டு இவ்வுலகில் தோன்றி வரும் வேதம், சொன்னதது நீ என்ற வழியாகும் பேதம், அற்புத மிருதங்கம் அது தாளம் ஒரு கீதம், அனவரதம் திருநடனம் ஆடி வரும் பாதம், அல்லும் பகலோயாது அடியவர்கள் கோஷ்டி, அரகர என்ற மிருதவானவரை ஓட்டி, தில்லை வாழந்தனர்கள் கையெடுத்து கூப்பி, சிக்கனவை திரை திறந்து பரவடியை காட்டி, நஞ்சுண்ட கண்டனுக்கு கொன்றை மலர் சாற்றி, நல்ல திரு சாந்தனையும் அம்பிகையை போற்றி, குஞ்சித பாதம் தனது மனதில் உருவேற்றி, கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி, கோபாலகிருஷ்ணன் தொழும் நடராஜமூர்த்தி.